Marvel Studios Thunderbolts opens in Indian theatre from May 1, 2025. English, Hindi, Tamil and Telugu. டார்லிங் ஏசி திருவிழா இந்தியாவிலேயே மிக குறைந்த மாத தவணையில் ஏசி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 travel brand. Choreography பண்ணது வந்து it's very happy because I was waiting to choreograph for Surya sir. அவங்க கிட்ட ஒரு நல்ல கியூட்டா ஒரு அழகான ஒரு ரியாக்ஷன் இருந்துட்டு இருக்கு. ஸோ அது வந்து இந்த படத்துல ஸோ அது ஒரு பொண்ணுக்கு பண்ணும்போது we give more importance of the grace. இந்த நளினத்துக்கு ஒரு ஈவன் கார்த்திக் சுப்ராஜ் ஜி கிட்ட இருந்து கத்துக்கிட்டு இருந்தாங்க. இது எப்படின்னா அவர் என்ன சொல்லுவார்னா, நானும் இவரும் அட்லீஸ்ட் அவரும் போய் 9 மேம் கிட்ட சிவாஜி சார் மாதிரி இந்த மாதிரிலாம் லைட்டாக பண்ணலாமான்னு ட்ரை பண்ணி நான் நடிச்ச கேட்டேன். அட்லி ஒரு சைடில் ஒரு மாதிரி பார்க்குறேன். ஜெய் சார்லாம் வந்து பயங்கர கலாய்ச்சிட்டாரு. அப்படி பக்கத்தில் வந்தாங்க. நானே அதை ஏதோ ஐடென்டிஃபை பண்ணிட்டு சொன்னாங்க, நீங்கள் தான் அதான்னு கேட்க வேணும். பக்கத்தில் வந்து கை கொடுத்து யூடிட் காசு பணம் இட்ஸ் அமேசிங் சாங் அப்படின்னாங்க. ஓ அப்பவும் தெரியலையா அப்படின்னு. அப்போ தான் நான் சொல்கிறேன், மேம் யூ டோன்ட் நோ தட் இஸ் ஐம் பிக் ஃபேன் ஆஃப் யூ அவரோட டான்ஸ் அப்படின்னா அவங்களுடைய சாங்க அப்படி அதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் பார்க்கணும். தமிழ்நாட்டில் யாராவது இப்போ டான்ஸ் வராம அது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அவங்களுக்கு போது நீங்க அவங்க வழியில போய் சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கும்ல. சில மூவ்ஸ் எல்லாம் இப்படி பண்ணும்போது வராதான். இப்போ ஸ்க்ரீன் எப்படி ஓப்பன் பண்ணுவீங்க, இதான் மூவ்மெண்ட் அப்படின்னு அந்த மாதிரி சின்ன சின்னதாக பண்ணானா நான் அடிக்கடி வந்து அவங்களோட சிஸ்டர் பூஜா வச்சு நான் ஜென்ரலாக உன்னோட பூஜை தான் செம்மையா ஆடுவா அப்படின்லாம் கலாய்ச்சிட்டு இந்த மாதிரிலாம். சாயோட டான்ஸ் வந்து இட்ஸ் வெரி கிரேஸ்ஃபுல். அவள் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அவங்க பண்ணுறது வந்து புதுமையாக இருக்கும். ஜட்ஜஸ் சில டைம் மிஸ் பண்ணிடுவாங்க, ஆனால் அவள் அதை ஃபீல்லாம் பண்ண மாட்டான். அவள் சின்ன வயசுலேயே. ஹலோ ஆல், இன்னைக்கு என் கூட கொரியோகிராஃபர் ஷெரீஃப் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். ஸோ இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணாலே கனிமா சாங் தான். பிஹைண்ட் தட் பார்த்தா ஷெரீஃப் சார் இஸ் த கொரியோகிராஃபர் ஃபார் தட் சாங். அண்ட் எப்படி இருக்கு சார் ரெஸ்பான்ஸ் இப்போ? வெரி குட் ரெஸ்பான்ஸ். ஐம் வெரி ஹாப்பி தட் த வேர்ல்ட் இஸ் செலிப்ரேட்டிங் கனிமா அப்படிங்கிறது தான். ஸோ ஐம் வெரி ஹாப்பி ஃபார் இட். கொரியோகிராஃபி பண்ணது வந்து இட்ஸ் வெரி ஹாப்பி பிகாஸ் ஐ வாஸ் வெயிட்டிங் டு கொரியோகிராஃப் ஃபார் சூர்யா சார் ஃபார் சச் அ வெரி லாங் டைம். லைக் மோர் தென் 10 years நான் ஐ வாஸ் வெயிட்டிங். ஒரு படமாக பண்ணணும்னு அது மாறி போயிட்டே இருந்தது. ஸோ இந்த படத்தில் அதுவும் இந்த மாதிரி ஒரு பெரிய பேங்காக அது ஓப்பன் ஆகணுன்றதுக்காக தான் அந்த வெயிட் அப்படின்றது ஐ திங்க் ஐம் ஃபீலிங் நவ் அப்படி தான் நான் நினைக்கிறேன். அந்த ஒரு ஹூக் ஸ்டெப்ஸ் எல்லாமே இப்போ இருக்கிற குட்டி குழந்தைங்க வரைக்கும் இப்போ அதை டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது பார்க்கும்போது எப்படி இருக்கு? இன்னைக்கு நம்ம பண்ண ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டை எல்லாருமே கிரியேட் பண்ணுறாங்கன்னும் போது அதை தான் நான் ஃபீல் பண்ணுவேன். ஒரு டான்ஸ் ஆடும்போது அந்த ஸ்டெப்பில் ஒரு ஹாப்பினஸ் இருக்கணும் அந்த மொமெண்ட்டுக்கு. அதை வந்து இந்த உலகமே எல்லாருமே அதை ஷேர் பண்ணாங்க. குழந்தையிலேருந்து எல்லாமே பண்ணுறாங்கங்கும்போது இட்ஸ் வெரி ஹாப்பி. தட் இஸ் ஈவன் நிறைய பேர் லேடிஸ் ட்ரை பண்ணுறாங்க நிறையா. அதே மாதிரி நீங்கள் ரொம்ப நாள் கழித்து எல்லாருமே புடவை கட்டிட்டு ஆடுற ஒரு டான்ஸ் ஃபார்மாக இருந்தது. எஸ், நான் அதுவும் கேட்கலான்னு இருந்தேன். அது வந்து எனக்கு ஒரு டைரக்டர் வெற்றி சார்னு ஒருத்தர் இருக்கார். அவரே எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், இந்த மாதிரி மாஸ்டர் அதாவது எல்லாருமே புடவை கட்டிட்டு ஆடுறாங்க இந்த ஸ்டெப்பை, அது ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் எல்லா லேடிஸும் புடவை கட்டி அந்த பட்டு சாரிகள் ஆடுறது வந்து ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னாங்க. அதுவுமே ஃபெல்ட்டு. அதெல்லாம் கார்த்திக் ஜியோட இதுதான் இந்த கல்யாணம் ஃபீல், இந்த செட்டப் எப்படி இருக்கணுன்றது. பட் இருந்தாலுமே அதை நம்ம ரீல்ஸாக பார்க்கும்போது இட் இஸ் வெரி ஹாப்பி. அண்ட் பூஜா ஹெக்டே மேம் எப்படி சாரி கட்டிட்டு நீங்கள் சொல்கிற ஸ்டெப்ஸ் எப்படி ஃபாலோ பண்ணிட்டு எப்படி பண்ணாங்க? அவங்கக்கிட்ட ஒரு நல்ல க்யூட்டாக ஒரு அழகான ஒரு ரியாக்ஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அது வந்து இந்த படத்தில் அந்த சீக்வன்ஸ்க்கும் அந்த டான்ஸ்க்கும் கரெக்டாக ஜெல் ஆகி ஒரு அளவுக்கு கரெக்டாக மேட்ச் ஆயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த கண்டென்ட்டுக்கு இது தேவை அப்படிங்கும்போது அவங்க சொன்னோன்னே கேட்டுருவாங்க. சரி, இப்போ நான் ஆர்டிஸ்ட்கிட்ட போயிட்டு நாங்கள் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கலாம் நான் சொல்ல மாட்டோம். விஷயத்த சொல்லுவோம். அவங்களுக்கு புரியாத கேள்விகளுக்கு நம்ம ஆன்சர் பண்ணுவோம். ஏன்னா நம்ம இப்படி பண்ணுங்கன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா, ஈவன் கார்த்திக் சுப்ராஜ் ஜி கிட்ட இருந்து கற்றுக்கிட்டு தான் இது எப்படின்னா அவர் என்ன சொல்லுவார்னா வேர்ட்ஸில் சொல்லுவார். இது ஒன்றும் இல்லை, நீங்கள் இவ்வளோ கோவத்தில் இருக்கீங்க, இது இப்படி ஹேண்டில் பண்ணீங்க இப்படின்னு சொல்லுவார். இது என்ன ஆகும்னா தட் கேரக்டர் வில் அது உள்வாங்கிட்டு அது பண்ணும்போது அதுலேருந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகும்னா ஒரிஜினாலிட்டி ஆஃப் அந்த கேரக்டரோட ஒரிஜினல் உள்ளே வரும். நம்ம ஒன்று நடிச்சு காட்டிட்டோம்னா என்ன ஆகும்னா அவங்க அதில் மைண்ட் செட் ஆயிடுவாங்க. ஓ இப்படி தான் வேணுமாட்டிருக்கு அப்படின்னு. அதுதான் அந்த மாதிரி நம்ம பண்ண மாட்டோம். ஸோ what I'll do, I'll fill with words like why don't you do this, இது இப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அதில் அவங்க we'll work together and depends upon எல்லாமே. இது ஒரு விஷயம் கிடையாது. இப்போ நான் வந்து ஒரு சாங் வருதுன்னா அதில் காஸ்டியூம்னு ஒன்று இருக்கும், அதில் பேக்ரவுண்ட் ஒன்று இருக்கும், அதில் வந்து காஸ்டியூம்க்கு ஆக்சரிஸ்னு ஒன்று இருக்கும், பேக்ரவுண்டுக்கு ப்ராப்ஸ்ன்னு ஒன்று இருக்கும், அது தாண்டி கேமரான்னு ஒன்று இருக்கும், இதில் லைட்டிங்னு ஒன்று இருக்குது, இதை தாண்டி நிறைய விஷயம் இருக்குது, மேக்கப் இருக்குது, இதில் இவ்வளோ டூல் இத்தனை மெம்பர்ஸ் அதில் இருக்காங்க. ஸோ இதெல்லாம்
தேடி எதுக்காகனா அந்த நம்ம கொடுக்குற அந்த ஒரு செகண்ட் ஆஃப் அந்த சீன் வந்து ஆடியன்ஸ் போய் ரீச் ஆகணுன்றிருக்காரு. அதில் தான் எல்லாருமே ஸ்ட்ராங்காக இருக்கணும், அது கரெக்டாக இருப்பாங்க அது ஆர்டிஸ்ட்லாம். ஸோ ஐ திங்க் இட் இஸ் அந்த வகையில் தான் வில் கனெக்ட். அண்ட் இப்போது ஜென்ரலாகவே மேலுக்கும் ஃபீமேலுக்கும் கொரியோகிராஃப் பண்ணோன்னா அதில் வந்து சில டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். மேல்னா அவங்களோட பாடி லாங்குவேஜ் வேறு மாதிரி இருக்கும், ஃபீமேல்னா அவங்களோட பாடி லாங்குவேஜ் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படி சார் அந்த ஸ்டெப்ஸ் வந்து அவங்களுக்கு கன்வே பண்ணுறீங்க? ஃபீமேல் மென்னு ஜானர் பேஸ் பண்ணி அது வராது. இது வந்து பேசிக்காகவே வந்து அவங்களோட எமோஷன் பேஸ் பண்ணி தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபீமேலும் ஸ்ட்ராங்காக ஆடுவாங்க, ஒரு மென்னும் நல்லினமும் ஆடுற அந்த மாதிரிலாம் சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ இதை தான் நம்ம டிஃபர் பண்ணுவோம். இந்த எமோஷனுக்கு இவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது இது பண்ணுவோம். ஸோ அது ஒரு பொண்ணுக்கு பண்ணும்போது வி கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த கிரேஸ். இந்த நளினத்துக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். அதுக்கான ஒர்க் அவுட்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்கும்போது அதுலேருந்து அவங்க they will இப்போ நம்ம ஒரு குத்துப்பாட்டு எடுத்துட்டோம், பட் ஹீரோயின் வந்து அவங்க ரொம்ப சாஃப்டான ஒரு டான்ஸர், சாஃப்டாக தான் ஆடுவாங்கன்னா நீங்கள் அவங்க கிட்ட எப்படி சார் அதை கன்வே பண்ணி எப்படி அவங்கள வந்து உங்களோட ஜோனுக்கு கொண்டு வருவீங்க அந்த சாங்குக்கு ஏற்ற மாதிரி? இல்லை, அது வில் கிவ் them a practice. அது வந்து முன்னாடி இவங்களுக்கு இது ஆட வரும் வராதுன்றது வந்து ஓரளவுக்கு தெரியும். இப்போ ஆல்ரெடி அவங்க ஆர்டிஸ்டாக இருக்காங்கன்னா we will go and watch their videos, how the body work அப்படின்றது, அவங்களோட உடம்பு எப்படிலாம் மூவ் ஆகுது, அவங்க என்ன டோனில் என்ன ரிதமில் அவங்க இருக்காங்கன்னு ஃபஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணுவோம். அதான் ஒருத்தருக்கும் ஒரு ரிதம் டெக்னிக் இருக்கும். அது மாதிரி அவங்களுக்கு என்ன ரிதம் டெக்னிக், எந்த ரிதமில் அவங்க ஒர்க் ஆகுறாங்க, அந்த ரிதம் வந்து இப்போ நம்ம இருக்கிற சாங்கோட மேட்ச் ஆகுதான்னு பார்ப்போம். அப்போது மேட்ச் ஆகலை அப்படிங்கும்போது அதுக்கு வீல் கிவ் them a rehearsal, அதை அவங்க மேட்ச் பண்ணுறதுக்கு. இல்லை, அதில் நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்கள நார்மலாக ஆட வச்சுட்டு நம்ம ஷார்ட்டில் போல்டாக சில விஷயங்கள் வந்து கேமராவிலையும் எடிட்லேயும் அந்த மாதிரி பண்ணுற ஒரு டெக்னிக்ஸும் இருக்குது. அதேமாதிரி ஃபஸ்ட்டு ஃபீமேல் கொரியோகிராஃபராக நான் கனெக்ட் ஆனது வந்து எனக்கு தெரிஞ்சு மான்டாஜ் சாங்கை தான் நான் பண்ணினேன். அப்போ வந்து நயன்தாரா மேம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் கூட ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங். சமந்தா மேம் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ணும்போது வந்து அவங்க ஆர்டிஸ்ட்டுக்குன்னு ஒரு சில ஃபார்மேட்ஸ் இருக்குது. இவங்களை இப்படி வந்து நம்ம டான்ஸில் கொண்டு வரலாம் அப்படின்றதுலாம் அந்த லேயரை வச்சு நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஸோ ராஜாராணி செட்டில் மேம் வந்து நயன்தாரா மேம் நீங்கள் டான்ஸ் ஸ்டெப் சொல்லி கொடுக்குறப்போ எதனா ஒரு மெமரிஸ், மேம் வந்து ஒரு ஃபன்னாக எதனா ஒரு மெமரிஸ் அந்த மாதிரி இருக்குமா? ஆக்சுவலாக வந்து ராஜாராணியில் வந்து நயன்தாரா மேம்க்கு வந்து நான் ஒன்று ரியாக்ட் பண்ணுவேன். ஒரு செம ஃபன் மூமெண்ட்டாக இருந்தது. எப்படின்னா நான் வந்து சொல்கிறேன், அதாவது அதில் வந்து ஒரு வில்லேஜ் போர்ஷன் ஒன்று வரும் இந்த சாங்கில், சில்லன சாங்கில் ஒரு வில்லேஜ் போர்ஷன் வரும். அப்போ வந்து அவங்க வந்து இவர் வந்து ஜெய் சார் வந்து இந்த ஒரு சிலம்பம் வச்சு இப்படி சுற்றுவார். அதில் ஒரு சின்ன ஒரு டிராக்டரில் வச்சு இப்படி கையெல்லாம் கிளாப் பண்ணிட்டு ஒரு ஸ்டெப்பு பண்ணுவாங்க. நீங்கள் நோட் பண்ணால் அந்த டிராக்டர் அப்படி போகும். அதுக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து அது வந்து என்னென்னா அங்கே டான்ஸ் மூமெண்ட்டாக இருக்கக்கூடாது, உட்காந்து ஒரே இடத்துல பண்ணணும், அவங்களோட எக்ஸ்ப்ரெஷனை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சொல்லிட்டு நானும் இவரும் அட்லீஸ்ட் அவரும் போய் நயன் மேம் கிட்ட ஒரு மாதிரி சிவாஜி சார் மாதிரி இந்த மாதிரிலாம் லைட்டாக பண்ணலாமான்னு ட்ரை பண்ணி நான் வேறு அதை நடிச்சு காமிச்சோன்னா அவங்க 2 செகண்ட் இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த மொமெண்ட் ரொம்ப ஃபன்னாக இருந்தது. கடைசியில் இப்படி இது நான் பண்ணால் நல்லா இருக்காது அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு மாதிரி ஐயோ என்னடா நம்ம சொல்லி பண்ண மாட்டேன், ஆனால் இது பண்ணால் நல்லா இருக்கும்னு எனக்கு ஒன்று தோணுச்சு, ஆனால் இது எனக்கு சூட் ஆகுமான்னு தெரில அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நானும் அதை அக்செப்ட் பண்ணிட்டேன். ஏன்னா டிபெண்ட்ஸ் இல்லை, ஒரு ஆர்டிஸ்ட் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலும் கேட்கணும் அப்படின்னாலும். அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப பிடிச்சது என்னென்னா அவங்க அந்த டான்ஸ்லாம் முடிச்சுட்டு அவங்க அந்த டிராக்டரில் அந்த ஸ்டெப்பு பண்ணி முடிச்சுட்டு அந்த டிராக்டர் போயிடும். அவங்க அங்கேயே இறங்கி அப்படியே போயிருக்கலாம். அவங்க அப்படியே திரும்பி வந்து கை கொடுத்து நீங்கள் சொன்ன ஸ்டெப்போடு இது ரொம்ப அழகாக இருந்தது, இது ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கும் கம்ஃபர்டபுள், இது சூப்பராக இருக்கும் பாருங்கள் அப்படின்னாங்க. அதேமாதிரி அந்த ஸ்க்ரீன்லேயும் இட் வாஸ் வெரி நைஸ், எவ்ரிபடி என்ஜாய்ட் த மூமெண்ட். ஸோ அது வந்து ஒரு இன்புட்ஸ் வந்து we need to take from the artist. ஸோ இதான் அந்த ஃபன்னான ஒரு மூமெண்ட். அது நாங்கள் நடிச்சு காட்டு தான் செம்ம ஃபன்னு. நான் நடிச்சு காட்டேன் அட்லி ஒரு சைடில் ஒரு மாதிரி பார்க்குறேன். ஜெய் சார்லாம் வந்து பயங்கர கலாய்ச்சிட்டாரு. அப்புறம் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. ஆனால் அந்த இது மாறணும்னா எல்லாருமே வந்து அப்ரிஷியேட் பண்ணாங்க. அது வந்து இட் இஸ் வெரி நைஸ் மூமெண்ட். இப்போ நயன்தாரா மேம் பற்றி ஒரு இன்சிடென்ட் சொன்னீங்களே, அவங்க வந்து ஆஃப்டர் தட் என்னை வந்து அப்ரிஷியேட் பண்ணிட்டு போனாங்க, அதை விட இது பெட்டராகவே சூப்பராக இருக்கும்னாங்க. அதே மாதிரி சமந்தா மேம் என்ன சொல்லியிருக்காங்களா? திடீர்னு ஒரு தடவை தெரி ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது அப்படி பக்கத்தில் வந்தாங்க. நான் நினச்சோ அதை ஏதோ ஐடென்டிஃபை பண்ணிட்டு சொன்னாங்க, நீங்கள் தான் அதான்னு கேட்க வேணும். பக்கத்தில் வந்து கை கொடுத்து யூ டிட் காசு பணம் இட்ஸ் அமேசிங் சாங் அப்படின்னாங்க. ஓ அப்பவும் தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தென் ஐ டோல்ட், நான் இல்லை மேம் உங்களோட ஒர்க் பண்ணியிருக்கேன், நான் முன்னாடியே ஒர்க் பற்றியோ ஒரு ஆட் ஃபிலிம் அப்படிலாம் பேசியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் அவங்க சி வாஸ் வெரி வெரி நைஸ் ஹியூமன், வெரி குட் ஹியூமன் பீங். லைக் அவங்க எல்லாத்தையும் கேர் எடுக்கிறது, அவங்க பேசுறது எல்லாமே. இப்போ ஃபீமேல்ஸ் கிட்ட வந்து இந்த ஒரு ஹாட் சாங் அப்படின்னா வந்து ரொமான்டிக் சாங்ஸில் சாங்லேயே ஒரு ரொமான்ஸ் இருக்கணும்னு சொல்லுவாங்க, சாங்லேயே ஒரு ஹாட்னஸ் தெரியணும்வாங்க டான்ஸ் மூலியமாக. ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது நீங்கள் அதை எப்படி இன்புட்ஸ் அவங்கக்கிட்ட எப்படி கொடுப்பீங்க? ஏன்னா சில
இப்போ புதுசா ஃபீல்டுக்கு வந்தவங்க கிட்ட நீங்க அதை சொல்லணும்னா உங்களுக்கு வந்து எஸ் யூ ஆர் ப்ரொஃபஷன் ஃபார் திஸ், பட் அவங்களுக்கு அந்த இன்புட்ஸ் எடுத்துக்கிறப்ப கொஞ்சம் வந்து நர்வஸ் ஆவாங்க இல்லையா? அந்த மாதிரியான இது ஹேண்டில் பண்ணியிருக்கீங்களா? இப்போ எனக்கு தான் அது பிரச்சனை. நான் என்னன்னா ஐம் நாட் கம் ஃப்ரம் திஸ் ஃபீல்டு, சினிமாலேயே தொடர்ந்து நான் வரல. ஸோ எனக்கு அது எப்படி சொல்லணும்னு தெரியாது. எனிவே இட் இஸ் ஒரு ஆர்ட்டாக இருந்தாலும் இது ஒர்க்காக இருந்தாலும் அது வந்து கேட்கறதுக்குன்னு ஒரு இது இருக்கு இல்லையா, the words have lot of meaning. ஸோ அது வந்து ஒரு பொண்ணுகிட்ட இருந்து கேட்கும்போது அது வேற ஃபார்மேட்டில் போகும், ஒரு பையன்கிட்ட இருந்து கேட்கும்போது ஒரு வேறு ஃபார்மேட். ஸோ அதனால we have a female assistant for that. ஸோ அவங்க போய் அதை கரெக்டாக கன்வே பண்ணுவாங்க. அண்ட் ஈவன் எனக்குமே நான் அந்த மாதிரி சாங்ஸை மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடுவேன். ஆனால் சில சாங்ஸ் வந்து அதுலேயே கொஞ்சம் டீசெண்டான சாங்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் ஐ லவ் டு டூ இட். அந்த மாதிரி சாங்ஸ் மோஸ்ட்லி நான் வந்து இல்லைங்க நான் அதை பண்ண மாட்டேன். ஐ எம் நாட் அ ரைட் பர்சன் ஃபார் தட். அதுக்கு ஒரு ஃபீமேல் கொரியோகிராஃபர் இருந்தாங்கன்னா தட் இஸ் வெரி குட் ஃபார் த ஆர்டிஸ்ட் அப்படின்னு, அது நல்லா இருக்கும். அது வந்து இன்னும் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ நம்ம இப்படி யோசிச்சு வச்சிருந்தாலுமே பட் சர்டன் டைம்ல இல்லை நம்ம இதை பண்ணி தான் ஆகணும், நம்ம அவங்க கிட்ட கன்வே பண்ணணும் சொல்லணும்னு ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கும்ல, அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணீங்களா? ஐட்டம் சாங்ஸ் அந்த மாதிரி சாங்ஸ்லாம் வந்து ஒரு 4 or 5 தான் பண்ணியிருப்பேன். ஈவன் when I do such a romantic சாங்ஸ் அப்படிங்கும்போது அவங்களே ஆர்டிஸ்டே வந்து தே ஹாவ் தட் ஒரு அவங்களுக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கும். பிகாஸ் அவங்க நடிச்சுட்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கும். ஸோ அது மூலிமா அவங்க வந்து தில் கனெக்ட் த ஐடியாலஜி, அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு நம்ம இப்படி பண்ணலாம் ஒர்க் அவுட் பண்ணிக்குவாங்க. அதனால இட்ஸ் வெரி குட் ஃபார் தெம். அது வந்து இப்போ நிறைய ஃபீமேலாக இருக்கட்டும் மேலாக இருக்கட்டும் அவங்களுக்கு என்ன ஒன்றுனா டான்ஸ் வரவங்களுக்கு நம்ம டக்குன்னு டான்ஸ் சொல்லி கொடுத்துடலாம். இப்போ டான்ஸ் வராமல் அது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு. நம்ம போது நீங்கள் அவங்க வழியில் போய் சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கும்ல, ஹவு டிஃபிகல்ட் இட் இஸ் சார்? டான்ஸ் ஆட தெரியாதவங்களுக்கு பண்ணுறத எனக்கு பிடிக்கும். பிகாஸ் பேசிக்லி ஐம் அ டீச்சர், ஐம் அ டான்ஸ் டீச்சர். ஸோ எனக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறது ரொம்ப பிடிக்கும். நான் போட்ட ஸ்டெப்பை அவங்க போட்டாங்கன்னா அங்கே என்னோட பிளேஸே இல்லை, என்னோட இன்புட்ஸ் என்னோட ஸ்கில்லோட ஒர்க் இல்லைங்க. ஸோ அவங்க வரல, அதுலேருந்து நம்ம ஒன்று கண்டுபிடிச்சி அந்த ஸ்பாட்டில் நம்ம மூவ் பண்ணுறோம்ல, அதுதான் க்ரியேஷன். நம்ம நினச்சிட்டு இருக்கோம் எல்லாமே வந்து கரெக்டாக வந்துச்சுன்னா அதுதான் க்ரியேட்டிவிட்டின்னு. கிடையவே கிடையாது. க்ரியேட்டிவிட்டி ஃபஸ்ட்டு தப்பு தான் வரும், அது கரெக்ட் பண்ணுறது தான் க்ரியேஷன், அதுதான் ப்ராக்டிஸ்ன்றது தான். ஸோ அதே மாதிரி ஒருத்தங்களுக்கு அந்த ஸ்டெப்பு வரலன்னா தான் ஐ ஃபீல் எக்ஸைட்டட். சூப்பர்ரா அப்படின்னு நான் போய் சொல்லிக் கொடுப்பேன், இப்படி பண்ணுங்க அப்படின்னு. அது நிறைய வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். சில மூவ்ஸ்லாம் இப்படி பண்ணும்போது வராதுன்னா, இப்போ ஸ்க்ரீன் எப்படி ஓப்பன் பண்ணுவீங்க, எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்படி ஓப்பன் பண்ணுவீங்க, இதான் மூவ்மெண்ட் அப்படின்னு. அந்த மாதிரி சின்னதாக ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லி அவங்களுக்கு புரிகிற மாதிரி, இப்போ அவங்களுக்கு சொன்னால் இப்படி அவங்க கனெக்ட் பண்ணுவாங்க அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டு பண்ணால் ஈவன் வி ஃபீல் அது மூலிமா நிறைய புது விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கான ஒரு ஸ்கோப் நம்மளுக்கு ஒரு டான்ஸ் மாஸ்டராக கிடைக்கும். ஸோ ட்ரீம் கம்ஸ் ட்ரூ மூமெண்ட்னு ஒன்று இருக்கும் இல்லையா? நான் வந்து இவங்களுக்கு இந்த ஒரு ஆக்ட்ரஸ்க்கு கோரியோகிராஃப் பண்ணணும்னு நினச்சேன், பண்ணிட்டேன். இல்லைன்னா உங்களோட சைல்ட்ஹுட்ல வந்து இந்த ஒரு ஹீரோயினுக்கு நான் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன், இல்லை ஒரு டீனேஜில் இந்த மாதிரி டைம்ஸில் நீங்கள் ஒரு மைண்ட் செட் வச்சுருந்துருப்பீங்கல்ல, அவங்களுக்கு நான் பண்ணிட்டேன்ப்பா, இவங்களுக்கு நான் வந்து கோரியோகிராஃப் பண்ணிட்டேன்னா யார்? எனக்கு இப்போ ரீசெண்டாக வந்து பிகாஸ் ஐ ரியலி லைக் ஸ்ரேயா மேம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டான்ஸ். அவங்க வந்து செம்மையாக ஆடுவாங்க. அந்த மலை சாங்கில் ஆடினதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் வந்து பயங்கர, இப்போ நான் சாய் பல்லவியெல்லாம் யூஸ் டு டூ அ டான்ஸ் ப்ரோக்ராம் டுகெதர், உங்களில் அடுத்த பிரபுதேவானு. அந்த டைமில் வந்து சாய் பல்லவி யூஸ் டு டான்ஸ் த சேம் சாங். அப்போ வந்து அந்த மலை சாங் ஆடுவாங்க. அப்படி தான் எனக்கு அந்த ஃபீமேல் டான்ஸுங்கிறது, இதில் இவ்வளோ கிரேஸ் இருக்குது அப்படிங்கிறது சாய் பல்லவி கிட்ட இருந்தால் ஐ யூஸ் டு கேதர் லாட் ஆஃப் திங்ஸ். இப்போ ரீசெண்டாக இந்த படத்தில் ரெட்ரோவில் வந்து வி காட் அ சான்ஸ் டு கொரியோகிராஃபர் ஸ்ரேயா மேம். நான் என்ன பண்ணேன், அவங்ககிட்ட போயிட்டு நான் டான்ஸ் கொரியோகிராஃபிலாம் சொல்லி கொடுத்து அவங்கெல்லாம் ஆட வச்சாங்க. ஃபீமேல் அசிஸ்டன்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டாங்க, எல்லாமே பண்ணிட்டோம். நான் இப்படி பண்ணுறேன், எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு ரிஹர்சல்லாம் பண்ணிவிட்டு அவங்க ஷூட்டிங் வந்து ஊட்டியில் நடந்துட்டுருக்கு. பயங்கர குளிரில் அப்படி நடந்துட்டுருக்கு. காலையில் ஒரு நாள் என்னாச்சு, அவங்க வந்து சொன்னாங்க இந்த மாதிரி காலையில் ரிஹர்சல் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ காலையில் போய் ரிஹர்சல் பண்ணி இது பண்ணுறோம். அவங்க ப்ரிப்பேர்டாக ரெடியாக ஓகே லெட்ஸ் டூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ தான் நான் சொல்கிறேன், மேம் யூ டோன்ட் நோ தட் இஸ் ஐம் பிக் ஃபேன் ஆஃப் யூ டான்ஸ் அப்படின்னா அவங்க அப்படியே சாக்க, அப்படி அதெல்லாம் பார்த்துருக்கீங்களா, அதெல்லாம் பார்க்காம தமிழ்நாட்டில் யாராவது இருப்பாங்களா, ஏன் நீங்கள் அந்த டைமே வந்து பயங்கரமான இது பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா சி ஆல்சோ ஃபெல்ட் வெரி ஹாப்பி. எனக்கு என்ன அது தோணுச்சுன்னா, எனக்கும் ஒரு இடத்துல உட்காந்து எங்கேயோ இருந்து ஒரு டிவியில் பார்த்து நல்லா ஆடுறாங்க, இவங்க கூட ஒர்க் பண்ணோம் அப்படின்னு. இன்ஃபேக்ட் ஐ டெல் மை வைஃப் சேயிங் ஐ ரியலி லைக் ஸ்ரேயா மேம்ஸ் டான்ஸ் அப்படின்னு என் வைஃப் கிட்டலாம் சொல்லுவேன். அவங்களுமே வந்து அது பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு சூப்பர் அப்படின்னுவாங்க. அப்போ ஸ்ரேயா மேம் கூட ஒர்க் பண்ணும்போது நான் பெருமையாக சொல்லிட்டு வந்தேன் வைஃப் கிட்ட, பற்றியா ஸ்ரேயா மேம் கிட்ட ஒர்க் பண்ண போகிறேன், அவங்களுக்கு வந்து நான் கொரியோகிராஃப் பண்ண போகிறேன் அப்படின்னு. ஷி வாஸ் ஷோன் லைக் லைக் பக்கா டான்ஸர் அப்படின்னா. அதுக்கப்புறம் யாராவது வந்தாங்களா அப்படின்னா இட்ஸ் வெரி ரேர். லைக் லாட் ஆஃப் பீப்புள் மிஸ் தட் ஜோன். சில பேர் லைட்டாக அப்படியே பண்ணிட்டு போகிறாங்க. நிறைய ஆடுறாங்க, ஆர்டிஸ்டாக ஆடுறது வேறு,
இன்னும் கொஞ்சம் ஒரு மொமெண்ட் ஆஃப் ப்ரொஃபஷனலிசம் வந்து ஸ்ரேயா மேம் கிட்ட ரொம்ப இருக்கும். ஸோ இட்ஸ் மை ட்ரீம் மொமெண்ட் தட் ஒர்க்கிங் ஃபார் ஸ்ரேயா மேம் இஸ் வெரி ஹாப்பி. சாய் பல்லவி மேம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ சாய் பல்லவி மேம் வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து அவங்க எப்படி இருந்தாங்க, இப்போ வரைக்கும் எப்படி டான்ஸ் பண்ணுறாங்க, நீங்கள் எல்லாமே அவங்களது பார்த்துட்டு இருக்கீங்க. அமரனுக்கு கூட கோரியோகிராஃப் பண்ணியிருந்தீங்க. ஸோ என்ன பேசுவாங்க உங்ககிட்ட? She's from the day one, because we used to dance together, we used to travel, dance, இது எல்லாமே நாங்கள் சேர்ந்து பண்ணியிருக்கோம். சின்ன வயசுலேருந்தே தெரியும். சாய் பல்லவி was very small. I used to, we used to dance for a dance competitions, events எல்லாம். ஸோ அந்த டைம்லேருந்தே வந்து அவங்க ஃபேமிலியாகவே கனெக்டட். அவங்க அம்மா, அவங்க அப்பா, கண்ணன் சார்லாம் வந்து ரொம்ப இப்போவுமே கால் அப் அண்ட் சே ஷெரீஃப் நீ அதை பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது, இது நல்லா இருந்தது, அந்த உரிமையாக பேசுவார் கண்ணன் சார்லாம். ஏன்னா அவர் வந்து சார்னு சொன்னால் அவர் உடனே ஃபோன் அடிச்சு சொல்லுவார், என்ன அங்கிள்னு சொல்லு அப்படின்னு. ஏன்னா அவ்வளோ அந்த வயசுல இருந்து நாங்களுமே இப்போது பசங்க இவங்கெல்லாம் வந்து ஒரு ஃபேமிலியாக தே வில் டேக் கேர் ஆஃப் அஸ். லைக் நாங்கள் எங்கே போனாலுமே ஃபேமிலியாக வருவாங்க, வந்து சாப்பாடு கொடுக்குறதுலேருந்து எங்களை டேக் கேர் பண்ணுறது, நாங்கள் ஆடுறத அவங்களுக்கு பார்க்குறது வந்து அவ்வளோ ஒரு பிடிச்ச விஷயம். சின்ன வயசுனா என்ன ஏஜ்ல இருந்து இருக்கு? எனக்கு கொஞ்சம் நல்ல ஏஜ். சாய் பல்லவி வந்து ஐ திங்க் she was 8-9 years தான் இருப்பாங்க. we used to do a competition because we run a dance school. ஸோ குழந்தைங்க இந்த ஃபுட்லூஸ்னு ஒரு டான்ஸ் ஸ்கூல் வந்து அங்கே தான் கற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் டாப் டியூன்னு நான் தனியாக ஆரம்பித்தேன், ஷெரீஃப் டான்ஸ் கம்பெனின்னு. அதுக்கப்புறம் அங்கேயும் வந்து we used to dance together. சாய் பல்லவி is a born dancer. அவ ஆரம்பிக்கும் போதே ஷீ லேர்ன் டான்ஸ். பட் ஆனால் டான்ஸ் ஸ்கூலில் இருக்கும்போது தான் ஷீ கோ அண்ட் எக்ஸ்ப்ளோர், ஆனால் நிறைய கற்றுக்கிட்டாங்க டான்ஸ் ஸ்கூல் மூலிமா. பட் அவங்க டான்ஸ் வந்து அவங்களே ஆடுவாங்க. அண்ட் ஆல்சோ டான்ஸ் இருக்கும்போது அதான் எக்ஸ்போஷர்ஸ் மூலிமா, வெளியே காம்படிஷன்லாம் டான்ஸ் ஸ்கூல் மூலிமா, அதனால ஷீ யூஸ் டு கம். ஸோ வி யூஸ் டு ஒர்க் டுகெதர் இன் வெரி லாங் டைம். அதுக்கப்புறம் பிரபுதேவாவில் வந்து சி ஆல்வேஸ் சேஸ், நான் உங்க கூட ஆடிடுறேண்ணா, நீங்கள் ரொம்ப கம்ஃபர்டபுள்னா உங்க கூட ஆடிடுறேண்ணா. ஏன்னா ரொம்ப வருஷம் இருக்கிறதுனால சரி நான் சொல்றேன், நானும் எவ்வளோ வருஷம் தான் உங்க கூட ஆடுவேன். ஐ வாண்ட் டு டான்ஸ் வித் டிஃப்ரெண்ட் பீப்புள் டு லேர்ன் லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் திங்ஸ். ஸோ அப்போ இல்லை, பட் ஷி வாஸ் வெரி குட் தட் கம்ஃபர்டபுள் வித் மீ டு டான்ஸ். நானும் ரொம்ப கம்ஃபர்டபுள். அவங்கள ஹேண்டில் பண்ணுறதே தெரியாது. அப்படியே கை இப்படின்னா அவங்க பாட்டு போவாங்க. அந்த கெமிஸ்ட்ரின்னு ஒன்று சொல்லுவோம்ல, அது வந்து ரொம்ப கனெக்டடாக இருக்கும். நானும் சாயும் வந்து வாராய வாராயன்னு ஒரு சாங்லாம் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, கொரியோகிராஃபியுமே எனக்கு ரொம்ப ஈஸியாக வரும் அவங்க கூட பண்ணும்போது. ஸோ அப்படி தான் வி யூஸ் டு ட்ராவல். ஸோ அமரனில் வந்து ஒன்ஸ் ஹி சா ஷி வாஸ் ஸோ எக்ஸைட்டட் லைக் அதுக்கு முன்னாடியே வந்து இந்த படத்துலேயே பண்ண வேண்டியது பிரேமம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது மழைலாம் வந்து அந்த சாங் ஷூட் வந்து கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் அது பண்ண முடியல. அதுக்கப்புறம் ஐம் நாட் ஏபிள் டு கனெக்ட் டு ஹர். இந்த படத்தில் ஏதோ ஒரு இதில் வி கனெக்டட். அண்ட் ஈவன் டான்ஸ் இதாக ஒன்று பண்ண முடியல. பட் இருந்தாலும் மாண்டாஜாக பண்ணி அந்த கேரக்டர் இஸ் ஸோ ஸ்ட்ராங். ஸோ இட்ஸ் ஒன்லி அ மாண்டாஜ் திங். அண்ட் வி ஹேட் அ வெரி குட் டைம் ஆஃப்டர் வெரி லாங் டைம். பழைய கதையெல்லாம் பேசி அப்படி ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். என்ன ஒரு மெமரி சார் சாய் பல்லவி மேம் கூட ஃபன்னான ஒரு மெமரி? ஃபன்னானா நான் அடிக்கடி வந்து அவங்களோட சிஸ்டர் பூஜா வச்சு நான் ஜென்ரலாக ஐ யூஸ் டு சே நான் உன்னோட பூஜை தான் செம்மையாக ஆடுவா அப்படின்லாம் கலாய்ச்சிருக்கேன். இந்த மாதிரிலாம் கலாய்ப்போம். ஆனால் ஷாய் இஸ் அ வெரி குட் டான்ஸர். பட் அவரை வெறுப்பேற்றுறதுக்காக இந்த மாதிரிலாம் பேசுவோமே தவிர அந்த மாதிரி சின்ன சின்னதாக வி யூஸ் டு ஸ்பீக் அபவுட் இது, அவ்வளோதான். மற்றபடி அந்த மாதிரி மொமெண்ட்னா நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டே ஜாலியாக ஒரு ஃபன்னான இதில் தான் போயிட்டுருக்கோம் நாங்கள் பிரபுதேவ் ஒர்க் பண்ணும் போதெல்லாம். ஏன்னா அங்கே மோஸ்ட் ஆஃப் த டைம் வில் பி இந்த காம்படிஷன் ஜோன். ஸோ வி ஹேவ் வெரி சீரியஸ் மோட் ஆஃப் டான்ஸ். ஓகே, இப்போ இந்த காம்படிஷன் வரப்போ நிறைய வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் பார்ப்போம். நிறைய வந்து நம்மளுக்கு என்ன ஒரு மிஸ்டேக் இருந்தால் அதை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி ஜட்ஜஸ் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் சாய் மேம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களா, என்னன்னா இப்படி சொல்லிட்டாங்க? இல்லை, அவங்க மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் சி டான்ஸ் இன் டிஃப்ரெண்ட் ஆங்கிள். சில பேர் வந்து அது ஒரு மாதிரி பார்ப்பாங்க. ஆனால் சாயோட டான்ஸ் வந்து இட்ஸ் வெரி கிரேஸ்ஃபுல். அது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அவங்க பண்ணுறது வந்து புதுமையாக இருக்கும். ஸோ அதை வந்து ஜட்ஜஸ் சில டைம் மிஸ் பண்ணிடுவாங்க. அது ஏன்னா அந்த ரவுண்ட்ஸ் பேஸ் பண்ணி அது இந்த ரவுண்டில் அது தேவைப்படாது. ஆனால் அவங்களுக்கு அதான் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஆனால் அவள் அதை ஃபீல்லாம் பண்ண மாட்டான். அவள் சின்ன வயசுலேயே பயங்கர மெச்சோர்டு. ஷீ இஸ் வெரி வெரி மெச்சோர்ட் இன் திங்ஸ். நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு மெச்சோர்டான ஒரு பொண்ணு. ஸோ நிறைய மெமரிஸ்லாம் வந்து நம்ம ரீகால் பண்ண மாதிரி இருந்தது இப்போ நம்ம நிறைய பேசினதுல. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் லாட். Marvel Studios Thunderbolts opens in Indian theatre from May 1, 2025. English, Hindi, Tamil and Telugu. டார்லிங் ஏசி திருவிழா, இந்தியாவிலேயே மிக குறைந்த மாத தவணையில் ஏசி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.